நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், தற்போது விமான நிலையத்திலிருந்து சீமான் நேரடியாக எங்கு செல்கிறார்? அவர் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நகர்வுகள் என்ன? இன்று தருமபுரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சேலம் விமான நிலையத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு சுமார் 5 மணி அளவுல சீமான் சென்னை வந்திருக்கிறார். அங்கு செய்தியாளர் சந்தித்த காட்சியில் நம்ம பார்த்தோம். குறிப்பாக கைதுக்கும் அவர் தயாராக இருப்பதாகவும், இந்த வழக்குல ஏற்கனவே காவல் நிலையத்துல விளக்கம் அளித்ததாகவும், மீண்டும் இந்த சம்மன் அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில அதற்கு இன்று 8 மணி அளவுல நேரில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை கொடுக்க இருப்பதாகவும் அவர் செய்தியாளர்கள் மத்தியில தெரிவித்தார். இந்த நிலையில சீமான் தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு முன்னதாக 8 மணிக்கு தான் காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதற்கு முன்பாக வடபள்ளியில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில அவர் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதற்கு பிறகு 8 மணி அளவுல அவர் காவல் நிலையத்து வாசவாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்து விளக்கம் அளிக்க இருக்கிறார். முன்னதாக அந்த வடபள்ளியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில தன்னுடைய வழக்கறிஞருடன் இந்த வழக்கின் போக்கு தொடர்பாகவும் அதுல என்ன மாதிரியான கேள்விகள் முன்வைக்க வேண்டும், அளித்தா என்ன பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் வழக்கறிஞர்களோடு அவர் ஆலோசனை ஈடுபட இருக்கிறாங்க. குறிப்பா இந்த வழக்கை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்க நடிகை விஜயலட்சுமி அளித்திருந்த புகாரின் அடிப்படையில் 12 வாரங்களுக்குள் இந்த வழக்கை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. அந்த அடிப்படையில இந்த வழக்குல மீண்டும் ஆஜராவதற்கான சம்மன் அனுப்பியிருந்தாங்க. நேற்று தினம் அவருடைய வீட்டுல சம்மன் ஒட்டக்கூடிய நிலையில ஏற்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சீமான் சென்னை வந்ததுக்கு பிறகு முதலில் 6 மணி அளவில் ஆஜராவார் அப்படின்னு தெரிவித்திருந்ததில் 8 மணிக்கு காவல்துறையினர் வர சொல்லியிருப்பதாக செய்தியாளர் தெரிவித்தார். அந்த அடிப்படையில் சுமார் 8 மணி அளவில் காவல் நிலையத்தில் ஆஜராகி தன் தரப்பு விளக்கத்தையும் அதே போல காவல்துறையினர் இந்த வழக்குல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்க உள்ளார். பாலா. அபினேஷ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. விமான நிலையத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எப்படியாவது இது மூலமா என்னை அசிங்கப்படுத்தி என்னுடைய இந்த ஓட்ட வேகம் இருக்குல்ல அதை கொஞ்சம் தடுத்துடலாம். மக்களுக்கு என் மேல இருக்கிற ஒரு அன்பு ஒரு பாசம் இருக்குல்ல அதை சிதைச்சிடலாம். தனிப்பட்ட முறையில் என்னுடைய என்ன சொல்றது அந்த குணம் இருக்குல்ல அந்த பண்பு இருக்குல்ல அதை சிதைச்சு அது சொல்றது. அதுல தான் இவன் குடிகாரன் பொம்பளை பொறுக்கி இதெல்லாம் எல்லா தலைவர்களுக்கும் கட்டமைக்கிறது தான். உங்களுக்கு தெரியுது, ஒரு அளவுக்கு மேல இவங்க குறிப்பா திராவிட அரசியல் கடைசியா இந்த கருவியை தான் எடுக்கும். அது எனக்கு இல்லை, எங்க தாத்தாக்களுக்கே எடுத்திருக்கு. குறிப்பா எங்க தாத்தா காமராஜர் அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கு, ஏதோ ஒரு பொண்ணை வச்சிருக்கிறாருன்னு அவரு எனக்கு தாத்தா இல்ல, அவர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மகன் இருக்கா, நம்ம யார் சொன்னது ஒருத்தர் சொல்றாருன்னு சொல்ல தெரியாதே, ஒருவேளை அவரா கூட என் மகனா இருக்கலாம்னு போயிட்டாரு. அதே மாதிரி திருமணமே பண்ணாத ஒரு ஞானி போல வாழ்ந்த எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவரை வந்து இவங்க வந்து அவருக்கு இப்படி மாதிரி திருமணம் ஆயிருக்குன்னு இவங்க திருமணம் பண்ணி வச்சவங்க தான். அப்ப இது வந்து புதுசு இல்லை. அதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம தாத்தாவுக்கே இது நடந்திருக்கு, இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு. அது இதனால நம்ம துவண்டுட்டோம்னா நம்ம ஒரு போராட்டக்காரன் இல்லை, ஒரு லட்சியக்காரன் இல்லை. இப்போ இந்த விவகாரத்தில் ஏற்கனவே நீங்க ஸ்டேஷன்ல நேரில் ஆஜராகி போதிய அளவுக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்ப மீண்டும் அதுல கூப்பிடுறதுக்காக இப்ப அதுல என்ன நீங்க சட்ட ரீதியா என்ன மிக அந்த இளந்திரையன் அவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல, இதுல ஏதோ இருக்கு, முகாந்திரம் இருக்கு, குற்றத்தில் இருக்கு, கொஞ்சம் விசாரிச்சு வழக்கம் நடத்துங்கன்னு அதுக்காக விசாரிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதே தான் திருப்பி கேட்பாங்க. நேற்றைய நிகழ்வுல உங்க வீட்டுல வந்து அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாம செஞ்சதுனாலதான் அப்படி ஒரு கைது நடவடிக்கைன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க எனக்கான அழைப்பானையை நீங்க முறையா ஒரு அதிகாரியெல்லாம் நடந்துக்கல, நீங்க வந்து என்கிட்ட தான் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லை நான் வெளிநாடு எங்கேயாவது போயிட்டு தப்பி போயிட்டு தலைமறைவாயிட்டேன்னா நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை சரி. ஆனால் நான் இங்கே தான் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அதுக்கு முதல் நாள் இதே வழக்குக்காக 3 நாளைக்கு முன்னாடி நேரில் வந்து அழைப்பானை கொடுத்தீங்க. இப்போ நான் ஒசூரில் தான் இருந்தேன். அப்போ நான் இதே மாதிரி ஊடகத்தை சந்திக்கிறதுக்கும் போது அவர் கேட்டார். அப்போ அது அவசியமற்றது. ஒட்ட வர்றவர் நீங்கள் ஊடகத்தை அழைச்சிட்டு வந்தது அநாகரிகம். அதை ஒட்ட வேண்டியதில்லை. வீட்டில் என் மனைவி இருக்கிறாங்க,
ஒட்டிட்டு போகும்போது என் கையெழுத்து தேவைப்படல உங்களுக்கு. அப்ப என் மனைவி கையெழுத்து தேவையில்லைன்னா என் மனைவிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கலாம். நீங்க ஒட்டினதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சு. ஒட்டும் போது கிழிச்சிருந்தா உங்க பணியை செய்ய விடாம தடுத்தோங்கிற குற்றச்சாட்டு சரி. ஒட்டிட்டு நீங்க போயிட்ட பிறகு அதை கிழிப்பேன், அதை தொடப்பேன், அதை அழிப்பேன், அது உங்க வேலை இல்லை. அதுல என்ன குற்றம் இருக்கு? அதை குற்றம்னு சொல்ற நீங்க தான் குற்றவாளிகள், நீங்க செய்ததுதான் குற்றம். அதுக்கு பிறகு வாங்க அப்படின்னு எங்க பிள்ளைகளை கூப்பிட்டு இருந்தாலே தம்பி சிவாவோ ஐயா அந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஐயா அமல்ராஜா வந்திருப்பாங்க. அவங்கள அடிச்சு பிடிச்சு தள்ளுறதெல்லாம் ரொம்ப அநாகரிகம். அந்த அடி ஒவ்வொன்றும் என்னுடைய தன்மானத்துக்கு என்னுடைய இதுக்கு விழுந்ததா தான் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப வலியா உணர்றேன் நான். இந்த நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தை பொறுத்தவரை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அழைச்சி பேசி ஒரு முற்றுப்புள்ளி நிரந்தரத்துக்கு தீர்வு இல்லை இருக்காதா? இல்லை அவ்வப்போது அவங்க திடீர்னு ஒரு 6 மாதத்துக்கு பேசி அதை சரி பண்ற அளவுக்கு பெரிய குற்றம் இல்லை. அங்க ஒரு அந்த அம்மா வச்சுக்கிட்டு என்ன ஒரு பக்கம் வச்சு பேச விடும்போது அந்த அம்மா பேசுறது நம்ம பேசுறோம். இப்படி நேருக்கு நேரம் உட்கார வச்சா ஒரு நொடி. நான் போன தடவை விசாரணையில சொன்னேன், இந்த மாதிரி கேட்கறது தவறு, தேவையில்லாம உட்கார வச்சீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். யார் பொய் சொல்றா, யாரும் உண்மை பேசுறாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை தேவைப்படுறதுனால நீங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, விளங்குதா? இப்ப நீங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் நான் நீதிமன்றம் போனேன். அது எனக்கு சரி வரல, கை வரப்பெறல. இப்ப அதனால உச்ச நீதிமன்றம் போயிருக்குது. உறுதியா நான் நம்புறேன், அதுல முற்று பெற்றும் நான் நம்புறேன். எத்தனை மணிக்கு ஆஜராகிறீங்க? அவங்க சொன்னது இப்பவே நான் அந்நியமா தான் இருக்கேன், போகலாம். நான் அவங்க 8 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. சரியா 8 மணிக்கு இருப்பேன்.